இன்னும் இருக்கிற ஒரு பாட்டு படிச்சார், ஒரு பதிகம் படிச்சார், அது படிச்சு முடிச்சிடலாம். வெந்த குங்கிலிய புகை விம்மவே, குங்கிலிய அப்படின்னு போட்டுக்குது பாட்டு, குங்குலியம் இது வழக்கம். அப்போ ரெண்டும் வைத்துக்கொள்ள வேணும். குங்குலியம் கூனா போட்டு எழுதுறதும் சரி, குங்கிலியம் கீனா போட்டு எழுதுறதும் சரி. வெந்த குங்கிலிய புகை விம்மவே, இது 3ஆம் திருமுறையில் இருக்குங்க. வெந்த குங்கிலிய புகை விம்மவே கந்தம் நின்றுலவும் கழிப்பாலையார், கந்தம் வாசனை, கந்தம் நின்றுலவும் கழிப்பாலையார் அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமால் அவர் மேவிய சாந்தமே. அவர் மேவிய சாந்தம், சாந்த நிலை, அவருடைய நிலை அதான் எல்லாம் கடந்த நிலை, அதனால சாந்த நிலை. அந்த சாந்த நிலைக்கு அந்தமும் இல்லை அளவும் இல்லை, அதை யாராலும் அறிய முடியாது. அது அவருடைய தன்மை. சந்தம் முன்னால் இருக்கிறது, சாந்தம் பின்னால் இருக்கிறது. சாந்தம் என்பது அவருடைய இயல்பான தன்மை, சந்தம் என்பது பொதுவா தன்மை என்ற பொருள். அப்ப சாந்த நிலையாகிய தன்மை அந்தமும் அளவும் அறியாததோர் தன்மை. அவனை யாரால் அளவிட்டு அறிய முடியும்? அவன் சாந்த நிலையில நிற்கிறான். அதாவது தட்சிணாமூர்த்தி போல யோக வடிவத்தில் நிற்கிற பொழுது அவனுடைய நிலை சாந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய இயல்பு இத்தகையது என்று நம்மால் அளவிட்டு அறிய முடியாது. ஆகினால அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமா அளவர் மேவிய சாந்தமே. இந்த 3வது பாட்டுல அடிகள் செய்வன ஆர்க்கறி ஒண்ணுமே, அவன் செய்கின்ற ஐந்தொழிலுக்கு என்ன காரணம், எதனால இவன் இதை இப்படி செய்தான் என்று யாரால் அறிய முடியும்? அவனுடைய இயல்பும் அறிய முடியாது, அவன் செய்கின்ற தொழிலுக்கு காரணமும் அறிய முடியாது. அடிகள் செய்வன ஆர்க்கறி ஒண்ணுமே 3வது பாட்டுல பாடினார். இந்த பாட்டுல அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமால் அவர் மேவிய சாந்தமே. வானிலங்க விளங்கும் இளம்பிறை தான் அலங்கல் உகந்த தலைவனார், அலங்கல் மாலை, வான் இலங்கும் இளம்பிறையை அலங்கலாக மாலையாக மாதர் பிறை கண்ணியானின் படிக்கிறோம் இல்லையா, இங்க அலங்கல் மாலை. மாலை என்பது தோல் அணிவது ஒரு மாலை, மார்பில் அணிவது மாலை, தலையில அணிவது ஒரு மாலை. தலையில அணிகிற மாலைக்கு இண்டை அப்படின்னு பேர், கண்ணி அப்படின்னு பேர். இதுக்கு தார்னு பேர், தோல் அணியறதுக்கு மாலைன்னு பேர். அப்ப இந்த இடத்துல அலங்கல் மாலை பொதுவா வந்திருக்குது. இங்கே நெற்றி மாலையாக உடையவன் இந்த பிறை சொல்லி இருக்கிறதுனால அது அணிகிற இடம் முன்னெற்றி தானே, அதனால நெற்றி மாலையாக உடையவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வானிலங்க விளங்கும் இளம்பிறைதான் அலங்கல் உகந்த தலைவனார் கான் கான் நிலங்கவரும் கழிப்பாலையார். கான் நிலங்கவ கான் மனம், கான் நிலங்கவரும் கழிப்பாலையார் மானலம் மட நோக்குடையாளோடே, மானலம் மட நோக்குடையாளோடு கழிப்பாலையாராய் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். கொடிகள் ஏற்றினர், சிவபெருமானுடைய கொடியில ரிஷபம் எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் சிவாலயங்கள்ல கொடியேற்றம்னா ரிஷப கொடி தான் சொல்றது வழக்கம். கொடிகள் ஏற்றினர் கூற்றை உதைத்தனர் பொடிகள் மார்பினில் பூண்டதோர் ஆமையர். மார்பில் பூண்ட ஆமை முற்றலாமை இளநாகமோடு படிக்கிறோம் இல்லையா, அதுதான் பொடிகள் கூர்மம். இவர் கூர்மாவதாரம் எடுத்தார்ல, அதுல வந்து பொடிகள் மார்பினில் பூண்டதோர் ஆமையர் கடிகள் பூம்பொழில் சூழ் கழிப்பாறையுள் அடிகள் செய்வன ஆர்க்கறி ஒண்ணுமே. பன்னலம் பட வண்டரை கொன்றையின் தன்னலங்கள் உகந்த தலைவனார். அந்த பாட்டுல பிறை அலங்கள் சொன்னாரே, இங்க கொன்றை அலங்கள் சொல்றார். கொன்றையில வண்டு பாடுகிறது, அதுவும் கூட பண்பொருந்த பாடுகிறது. பண் நலம்பட வண்டு அரை, அரைனா ஒலித்தல். பண் நலம்பட பண்ணினது இனிமை தோன்றும்படியாய் வண்டு அரை கொன்றையின் தன் அலங்கல், அலங்கல் மாலை உகந்த தலைவனார் கண்ணலங்கவருங் கழிப்பாலையுள். கண் நலங்கவருங் கழிப்பாலையுள், கழிப்பாலையின் நலம் கண்ணை கவர்ந்து கொள்ளுகிறது. கழிப்பாலை நலம் கண் கவரும், அப்படி மாற்றி கொள்ளுங்க. அதாவது பார்த்தா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றும். கண்ணலங்கவரும் கழிப்பாலையுள் அண்ணல் எம் கடவுள் அவன் நல்லனே. உங்க கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா கழிப்பாலையுள் அண்ணல், இதை சொல்லலாம். ஒரு தத்துவம்னு சொன்னா முதல் கேள்வி உங்களுக்கு இறைவன் யார் அப்படின்னு. சில பேர் சொல்லுவோம் இறைவனாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா, அது நிரீச்சரவாதம் பேர். அப்புறம் ஒரு தலைவனை வந்து கொண்டா ஈஸ்வரவாதம் பேர். ஈஸ்வரவாதம்னா உங்க இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சைவனை பார்த்து உங்க இறைவன் யார் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு தலத்தை, உங்களுக்கு பிரியமான தலத்தை, இல்ல பூஜையில எந்த தலத்து இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த தலத்து இறைவனை இவன் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஏறினார் உலகத் திமையாரோடும் பாரினார் உடனே பரவப்படும் காரினார் பொழில்சூழ் கழிப்பாலயம் சீரினார் கடலே சிந்தை செய்மினே. கழிப்பாலயம் சீரினார், கழிப்பாலையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிறப்புடையவராகிய எமது தலைவரையே சிந்தை செய்யுங்கள்.
அந்த கழிப்பாலை சொல்ற பொழுது பூமியில் இருக்கிறவங்க தான் வந்து வழிபடுறாங்கன்னு இல்லையா, வான உலகத்தில் இருக்கிறவங்களும் அங்கே வந்து வழிபடுறாங்க. ரெண்டு பேரும் வேற்றுமையின்றி, தேவர் மனிதரின்றி வேற்றுமையின்றி வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அது பாருங்க, ஏறினார் உலகத்து இமையார், ஏறினார் உலகத்து இமையார். இமையார் தேவர்கள், அவங்க எங்க இருக்காங்க? அழகு பொருந்திய உலகத்தில் இருக்கிறாங்க, வானுலகம். ஏறின் ஆர் உலகத்து இமையார், அவர் பாரினார் உடனே பரவப்படும். பாரினார் பூமியில இருக்கிறவங்க, அப்ப இமையாரோடு பாரினார் உடனே ஒன்றாக கலந்து பரவுகிறார்கள். வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பர். இது சிவஞான சித்தி அருணந்தி சிவன் சொல்லுது. தேவர்களும் வழிபாடு செய்ய வேணும்னா இங்கேதான் வரணும், அங்க வழிபாடு செய்ய முடியாது. அது போக பூமி, போகம் அனுபவிக்கிறது தான் ஆகும். வழிபாடு செய்து ஞானம் பெற வேணும்னா இங்க வந்தாகணும், அங்க நின்று பெற முடியாது. ஏறினார் உலகத்திமையோரோடும் பாரினார் உடனே பரவப்படும் காரினார் பொழில் சூழ் கழிப்பாளையம் சீரினார் கடலே சிந்தை செய்மினே. துள்ளும் மான் மரி அங்கையில் ஏந்தியோர். துள்ளும் மான் கையில ஏந்தி இருக்க, மரி மான் கன்று. மரி என்பது இளமை பெயர், மானினுடைய இளமை பெயருக்கு மரி அப்படின்னு பேர். துள்ளும் மான்மரி அங்கையில் ஏந்தி ஊர் கொள்வனார் இடு வெண்டலையிற் பலி கள்வனார் உரையும் கழிப்பாலையை. இந்த இடத்த கொஞ்சம் சொற்களை மாற்றி அர்த்தம் பண்ணுங்க. ஊரிடு பலி வெண்டலையில் கொள்வனார். ஊர் முதல் வரி கடைசியில் இருக்குதுல்ல, துள்ளும் மான்மரி அங்கையில் ஏந்தி ஊர், அதுக்கு அந்த ஊர் எடுத்துங்க. ஊர் கொள்வனார் இடு வெண்டலையிற் பலி இருக்குல்ல, ஊர் என்பதை கொண்டு வந்து இடு என்பதோட சேர்த்து ஊரிடு. அப்புறம் வெண்டலையில் பலி இருக்கு பாருங்க, அதுல பலி எடுக்கணும். ஊரிடு பலி வெண்டலையில் கொள்வனார். வெண்டலை கையில வச்சிருக்கிற பாத்திரம் கபாலம், அதிலே கொள்பவர். சொற்கள் எல்லாம் நிறைய மாற்ற வேணும். சொல்றது அர்த்தமாகுதா? சொற்களை மாற்ற முடியுதா? ஊரிடு பலி வெண்டலையில் கொள்வனார். பாட்டு எப்படி இருக்குது? ஊர் இங்க அந்த பாட்டை விட்டுட்டேன். ஊர் கொள்வனார் இடு வெண்டலையில் பலின்னு இருக்குது. சொற்கள் மாறி மாறி கிடக்குது. ஊரிடு பலி வெண்டலையில் கொள்வனார் என்று மாற்ற வேணும். ஊரிடு பலி வெண்டலையில் கொள்வனார் கள்வனார் வஞ்சம் உடையவன். என்ன வஞ்சம் அப்படின்னு கேட்டா, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இல்லாதவன் மாதிரி இருக்கிறான். அவன் இருக்கிறது இங்கதான் இருக்கிறான், ஆனா அங்க இருக்கிறேன் என்பது தெரிவித்துக் கொள்ளாம இருக்கிறான். அவன் தான் நம்மை செலுத்துகிறான், அவன் தான் செலுத்துகிறான் என்பது தெரிவித்துக் கொள்ளாம இருக்கிறான். ஆகையினால கள்வனார், உள்ளங்கவர் கள்வன் சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி கள்வனார் உரையும் கழிப்பாலையை உள்ளுவார் வினையாயின ஓயுமே. உள்ளுதல் நினைத்தல் தான் தியானித்தல். உள்குதும்னு மேல சொன்னோம் அல்லவா, அத மாதிரி உள்குவார் வினையாயின ஓயுமே. மண்ணினார் மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனிது ஏத்து மின். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டு பொருள். எப்படின்னா, மண்ணினார் மலி செல்வமும், உலகத்திலே பொருந்திய நிறைந்த செல்வம் வேணுமா, இவனை நினைத்து தொழுங்கள். அப்புறம் வானுலகத்து செல்வம் வேணுமா, நினைத்து தொழுங்கள். மண்ணினார் மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனிது ஏத்துமின். நீர் இனிது ஏத்துமின், எண்ணி இனிது ஏத்துமின். எண்ணி நினைத்து, எதை நினைத்து? மண்ணினார் செல்வத்தை நினைத்து, விண்ணின் செல்வத்தை நினைத்து ஏத்துமின். அப்போ இந்த உலகத்துல பெருஞ்செல்வமும் போகமும் வேணும்னா, ஆண்டவனே எனக்கு இது வேணும்னு கேளுங்க, அவன் கொடுப்பான். தேவலோகத்து செல்வம் வேணும்னா வேணும்னு நினைச்சு கும்பிடுங்க, கொடுப்பான். இன்னொரு பொருள், இது சாதாரண பொருளுங்க. இன்னொரு பொருள், எண்ணி நினைத்து. என்னவென்று நினைத்து? மண்ணினார் செல்வம் ஒரு செல்வமோ, விண்ணினார் செல்வம் ஒரு செல்வமோ, அந்த செல்வமெல்லாம் எனக்கு வேண்டாம் என்ற அந்த செல்வத்தினுடைய தாழ்மையை நினைத்து. என்ன தாழ்மைன்னா, அது நிலைச்சு நிற்கிறது இல்லை இல்லை, அதனால அவை நிலையாத செல்வம் என்று நினைத்து, நிலையுடைய செல்வமாகிய சிவானுபூதி செல்வத்தை நினைத்து வழிபட்டீங்கன்னா அதை கொடுப்பான். இது எங்கிருந்து அர்த்தம் பண்றது தெரியுமா? சிவஞான சித்தியார்ல ஒரு கோட்டம் இரு செவியின் பாட்டு இருக்குது இல்ல, அதுல கடைசி வரி வரும் பாருங்க. அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவு. அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ, அதை படிக்கிற பொழுது அப்படி படிக்கணும். அயல் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவைன்னு படிச்சா வராது. அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவு. அயன் திருமால் செல்வமும் ஒரு செல்வமோ என்று பழித்து பேசும்படியாய் தேவாகிய சிவானுபூதி ஆகிய செல்வத்தை அது கொடுக்கும் அப்படின்னு படிக்கிறோம்ல.
அதை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா, மண்ணினார்மலி செல்வமும் விண்ணும் எண்ணி நீர் இனிது எத்துமின் வானமும் எண்ணி, எண்ணின்னா அவற்றினுடைய இழிநிலையை நினைத்து இவனை ஏத்துங்கள். ஏன் தெரியுமா? அதை உயர்வுன்னு நினைச்சீங்கன்னா இவனை ஏத்த மாட்டீங்க. மண்ணினார் செல்வம் உயர்வுன்னு நினைச்சீங்கன்னா இவனை ஏத்த வேணுங்கிற அறிவு வராது. வானுலகத்து செல்வம் உயர்வுன்னு நினைச்சீங்கன்னா இவனை ஏத்த வேணுங்கிற, அவை சிறிது பொழுதில் கழிவன என்று அவற்றின் நிலையாமையை நினைத்தீர்களானால் இவனை வழிபட முடியும். ஆனால் அந்த எண்ணி என்பதற்கு அவற்றின் எளிதகமையை நினைந்து, அவற்றின் நிலையாமையை நினைந்து, அவற்றின் சிறுமையை நினைந்து என்று அர்த்தம் பண்ணணும். எண்ணி நீர் இனி தேத்துமின் பாகமும் பெண்ணினார். பாகமும் பெண்ணினார், நாங்கள் அந்த உம்முக்கு பொருள் இல்லை, பாகம் பெண்ணினார். இதெல்லாம் இந்த மாதிரி சில இடங்கள்ல வருங்க. பாகமும் பெண்ணினார் பிறை நெற்றியோடுற்ற முக்கண்ணினார் உரையும் கழிப்பாலை. பாகமும் பெண்ணினார் பிறை நெற்றியோடுற்ற கண்ணினார் அவருடைய உரைகின்ற கழிப்பாலையை ஏத்துமின் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். அடுத்து, இலங்கை மன்னனை ஈரைந்து இரட்டி தோள், 10 தோள், ஈரைந்து இரட்டி தோள் துலங்க ஊன்றிய, துலங்க துளங்க, துளங்குதல் நடுங்குதல், துளங்க என்ற சொல் இங்க துலங்கன்னு வந்திருக்குது. ஏன்? முன்னால இலங்கை பின்னால கலங்கள் வளங்கள்னு வருது இல்லையா, அதனால துலங்க. சாதாரணமா துலங்கன்னா விளங்கன்னு அர்த்தம், இந்த இடத்துல விளங்கன்னு அர்த்தம் பண்ண முடியாது. அப்ப துளங்க, துளங்குதலாம். வானம் துளங்கிலன் மண் கம்பமாகிலன்னு சொல்றோம்ல, அந்த நடுக்கம், அந்த நடுக்கத்தை தான் துளங்க என்று வர வேண்டியது. எதுகை நோக்கி துலங்கன்னு வந்திருக்குது, வந்தாலும் துளங்க என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இலங்கை மன்னனை ஈரைந்திரட்டிதோள் துளங்க ஊன்றிய தூமழு வாழினார் கலங்கள் வந்துலவும் கழிப்பாலையை. இது கடற்கரை நகரம் ஆகையினால கலங்கள் மரக்கலங்கள், கலங்கள் வந்துலவும் கழிப்பாலையை வலங்கொள்வார் வினையாயின மாயுமே. கோயில் எதுக்காக வலம் வர வேணும்? ஏதோ கொஞ்சம் தூரம் நடந்தங்கிற ஒரு உடம்புக்கு பயிற்சிக்காக, அது வேணா இருக்கலாம். வினை மாய வேண்டும் என்பதுக்காக வலங்கொள்வார் வினைவாய் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கவங்களாம் கொஞ்சம் தூரம் நடடானா நடக்க மாட்டான், கோயிலை சுற்றி வந்தா புண்ணியம்டானா சுற்றுவான், அதில் 9 சுற்று 108 சுற்று அப்படின்னு சொன்னா சுத்திட்டே இருப்பான். நமக்கு அப்படி இல்லை. வலங்கொள்வார் வினையாய் இனமாயுமே. உள்ளுவார் வினையாயின ஓயுமே மேல 6வது பாட்டுல சொன்னார்ல. அப்போ உள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். நான் வீட்டில இருந்தே நினைச்சிட்டே இருக்கிறேன்னா அதுவும் பத்தாது, வலம் வரவும் வேண்டும். வலம் வரவும் வேண்டும் என்னன்னா, எப்பவுமே அந்த சூழல்ல இருக்கக்கூடிய உணர்வு வரும். இந்த கோயில் வலம் வந்தா அந்த சூழல்ல இருக்கிறோங்கிற உணர்வு வரும். இங்க இருந்துகிட்டே நினைச்சிட்டு இருந்தா அந்த உணர்வு வராது. அதனால இந்த இட விசேடம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில இருந்தும் அவனை தான் நினைக்கிறோம், அங்க போய் அவனை தான் நினைக்கிறோம். ஆனாலும் இட விசேடம் என்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுக்காக அங்க போய் வலங்கொள்வார் வினையா என ஓயுமே. ஆட்சியால் அலரானோடு மாலுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனர். அலரானோடு அலரான், அலர் என்று தாமரை மலரை குறிக்கிறது பிரம்மா. அலரானோடு மாலும் அறியாது தளர்ந்தனர். 2 பேரும் கூடி அறிய முற்பட்டாங்க, அறிய முடியவில்லை. அலரானோடு ஒருத்தன் நல்ல படிப்பாளி, ஒருத்தன் பெரிய பணக்காரன். பிரம்மா வேதம் ஓதிட்டு இருக்கிறவன்ல, அதனால பெரிய படிப்பாளி. பெருமாள் தான் நாம் சொல்ல வேண்டியதில்லை, நாமே அவர்கிட்ட தான் போய் கேட்டுட்டு நிற்கிறோம். அதனால அவர் பெருஞ்செல்வர் அப்படின்னு சந்தேகம் இல்லை. இந்த 2 பேராலையும் அறிய முடியல. கல்வி அறிவுடையவனாலும் அறிய முடியவில்லை, செல்வம் உடையவனாலும் அறிய முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க கிட்ட ஒரு செருக்கு இருந்தது, ஆட்சி. நாம் படைப்பு தொழிலுக்கு உரியவர்கள், நாம் காத்தல் தொழிலுக்கு உரியவர்கள். 2 பேருக்கும் இந்த செருக்கு இருந்தது. ஆகையினால் அவங்க அறிய முடியல. எப்படி இருந்தா அறியலாம்? தாட்சி இருந்தால் அறியலாம், தாட்சி இருந்தால் அறியலாம். அவங்ககிட்ட தாட்சி இல்லை, ஆட்சி இருந்தது, அறிய முடியல. எனவே ஆட்சியால் அலரானோடு மாலுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனர். தாட்சியால் தளர்ந்து அறியாது தளர்ந்தனர். ஏன் அறிய முடியலன்னா, அவங்ககிட்ட தாட்சி இல்லை. தாட்சி இருந்தா அறியலாம், தாட்சி இல்லாமையினாலே. அப்ப தாட்சியால் அறியாது என்பது அறிய வேண்டும் என்று சொன்னா தாட்சியால் அறியலாம். அவங்க தாட்சியால் அறியவில்லை, ஆட்சியால் அறிந்தார்கள். ஆகையினாலே ஆட்சியால் அறிய முற்பட்டார்கள், ஆகையினாலே அறிய முடியவில்லையே என்று தளர்ந்து நின்றார்கள். இதுல தாட்சி இது இட்டுங்க, இது சீயோடு சேர்ற பொழுது ஆட்சினா இல்லு இட்டாயிடும். இங்க இதுதான் தாழ் சி,
அப்போ ஏதோ தாட்சி இங்க ஒரு இச்சு வரணும். இப்ப இந்த டாவே இங்கேயும் வந்திருக்கு. இது எப்படி வரும்னு கேட்டா இப்படி இருந்தா வரும். ஆள் சி ஆட்சின்னு வருது இல்ல, அது போல தாழ் சி தாட்சின்னு வரும். இந்த இழு இட்டாகும். அப்போ இங்க இழு இருக்கு பாருங்க, இந்த இழுக்கே இந்த மதிப்பை கொடுத்து இப்படி பண்ணி இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை உண்டுங்க. இதெல்லாம் வடமொழி தமிழ்ல வந்து சேர்ந்த பிறகு வந்த சமாச்சாரம். இந்த சமாச்சாரம் தான் திகட சக்கரத்துல வந்து மாட்டினது. கந்தபுராண திகட சக்கரம் இருக்குல்ல, திகழ் தசக்கரம் இழும் தானாவும் சேர்ந்தா டானா வராது, இள்ளும் தானாவும் சேர்ந்தா டானா வரும். ஆனா வடமொழிக்காரங்களுக்கு இள்ளு ரெண்டு கிடையாது. ஆகையினால அவங்க இப்படிதான் பண்ணினாங்க. அந்த ஆட்சி திருஞான சம்பந்தர் காலத்திலே வந்துட்டுதுங்க. அப்ப என்ன பண்ணணும், இது ரகரம், ரகரத்துக்கு லகரத்தினுடைய மதிப்பை கொடுத்து தாட்சின்னு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் பண்ணலாம், இந்த வம்பெல்லாம் வேண்டாம்னு. தாள் என்ற முயற்சி, தாட்சியால் அறியா தங்கள் முயற்சியினாலே. இறைவனை அறிய வேண்டாம், நம்முடைய முயற்சி இருந்தா பார்த்தாது, அவனுடைய திருவருள் இருக்கும். அவனுடைய திருவருள் இருந்தாதான் அவனை அறிய முடியும். நம்ம முயற்சியினாலே, ஆன்ம சிற்சக்தியின் முயற்சியினாலே அவனை அறிய முடியாது. அப்படி அர்த்தம் பண்ணா தாழ்ச்சி. அப்ப இந்த தாழ்ச்சி என்பது 2-3 நிலை இருக்குது. தாழ்ச்சி, தாழ்ச்சி, தாழ்ச்சி 3 விதமா நீங்க அர்த்தம் பண்ணணும். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு குறிப்பு இருக்குது, சொல்நிலையில ஒரு குறிப்பு இருக்குது. ஆட்சியால் அலரானோடு மாலுமாய் தாட்சியால். இந்த இடநாள் தான் இச்சனா வந்தே வரணுங்க. வானொலியில நிறைய பேர் நிகழ்ச்சி அப்படின்வாங்க, நல்லா உற்றுக்காளுங்க. நிகழ்ச்சி, அந்த இழனா உச்சரிக்க தெரிய மாட்டேங்க. நிகழ்ச்சி, நிகழ்ச்சின்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த ரெண்டையும் சேர்ந்து இவங்க இப்படி பண்றாங்க. நிகழ்ச்சி, அங்க இச்சனா வரணும். நிகழ்ச்சி நிறைய பேருக்கு வர்றதில்லை. அதாவது நம்ம தமிழை வந்து உச்சரிக்க தெரியாமலே என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறோம். இப்போ அது வானொலியில திருக்குறள் படிப்பாங்க காலையில, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அது மாதிரி தாட்சியால் அறியாது தளர்ந்தனர் காட்சியால் அறியான் கழிப்பாலையை. இங்க பாருங்க, காட்சி, காட்சி, காட்சி. இந்த சி வந்தா, சகனம் வந்தா இப்படி ஆயிடும். காட்சி அறிவுன்னு அர்த்தம். காட்சியால் அறியான், அறிவினாலே அறியப்படாதவன். அறிவினாலே அறியப்படாதவன் என்ன அர்த்தம்? ஆன்ம அறிவினாலே அறியப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். காட்சியால் அறியான் கழிப்பாலையை மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே. மாட்சியால் இங்கே அப்படிதான், மான் சி மாட்சி. மான் மாண்பு, அழகு, இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். அவனை எப்படி தொழ வேண்டும் என்று இலக்கணம் அறிந்து தொழுதால் அவர்களுடைய வினை மாயும். மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே. இதை மான் சி என்று பிரிக்காம மாள் சீன்னு பிரிக்கலாம். மாள் சீன்னு பிரிச்சா மாட்சின்னு வரும். எப்படி ஆள் சி ஆட்சி வருது இல்ல, அது போல மாள் சி மாட்சியால். அப்ப மாளுதல், எது மாளுதல்? நம்முடைய செருக்கு தன்முனைப்பு இருக்குதா, அது மாளும்படியாய் தொழுதால் வினை மாயும். இப்போ இந்த பாட்டுல ஆட்சி, தாட்சி, காட்சி, மாட்சி அப்படின்னு 4 சொல்லு பாடப்பட்டிருக்குது. தகர எதுகை எல்லாத்துலேயும் வந்திருக்குது. வந்தாலும் கூட நிலைமொழி ஒன்னொன்னுக்கும் வேற வேற அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றையே 2 விதமான நிலைமொழியிலையும் காட்டலாம். அப்படி 2 விதமான நிலைமொழியில காட்டும் பொழுது 2 விதமான பொருள் வரும். ரெண்டும் ஒரு பொருத்தமுடைய பொருள், பெருமையுடைய பொருள் அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து செய்ய நுண் துவராடையினாரோடு மெய்யின் மாசு பிறக்கிய. மெய்யில் மாசு அழுக்கு, பிறக்கிய விளங்க செய்த. அவன் உடம்புல என்ன விளங்குதுன்னா அழுக்குதான் விளங்குது. ஆன்ம சிற்சத்திலையும் அழுக்கு இருக்கு, மனத்திலையும் அழுக்கு இருக்கு, உடம்புலையும் அதுதான் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நீராடாதவர்கள் அல்ல. ஆகையினால மெய்யின் மாசு பிறக்கிய வீரிலா கையர் கேண்மை என்னும். வீரிலா கையர், வீறு தன்னுடைய மிகுதி பிரிதொன்றுக்கு இல்லாம தனக்கேயாக இருக்கின்ற நிலைமைக்கு வீறு அப்படின்னு பேர். அவர்களுக்கு வீறு இல்லை. ஏன்னு கேட்டா அவங்க தத்துவத்துக்கு வலிமை இல்லை. ஆகினால வீறு இல்லை. நான் சொல்லுவதுதான் உண்மை அப்படின்னு அவங்களால ஸ்தாபிக்க முடியாது. ஆனா சைவ சித்தாந்தியா இருந்தா நான் சொல்லுவதுதான் ஸ்தாபிக்க முடியும். நாம் காலைல படிச்சோமே, எமக்காயின் அவ் இடர்பாடு இல்லை. அவனுக்கான அவன் பொருளுக்கு வந்து ஒளி இல்லைங்கிறான். நமக்கு பொருளுக்கு ஒளி உண்டு அப்படின்னு சொல்றோம். எமக்காயின் அவ் இடையூறு இல்லை அப்படின்னு சிவஞான முனிவர் பாருங்க. அதுதான் அந்த வீறு.
நம்ம கொள்கையில இருக்கக்கூடிய பெருமை இருக்கு பாருங்க, அதில் நாம் கடைப்பிடித்து நிற்கிறோம் பாருங்க, அது வீறு. அந்த வீறு உடையவன் அந்த கொள்கையில வெற்றி பெற முடியும். இவர்களுக்கு வீறு இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆகையினால கையர், கையர்னா வஞ்சகர்னு அர்த்தம். கை என்பதற்கு சிறியர் என்று ஒரு பொருள். கை என்பதற்கு சிறுமைன்னு அர்த்தங்க. வீரிலா கையர், பெருமை இல்லாத சிறுமை உடையவர்கள். பெருமை இல்லாதவன் சொன்னாலே சிறுமை உடையவன் தானே தெரியுமே, அப்புறம் ஒரு தடவை கையர்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா விளங்குவதற்காக சொல்ல வேண்டும் தான் அப்படி. ஆகையினால வீரிலா கையர் கேண்மை என்னும். இப்ப மேல பாட்டுல படிச்சோம்ல, அவர்கள் சொல்லுவதை விட்டு விட்டு இவனை தொழுங்கள்னு சொன்னமே. இங்க என்ன பண்றாருங்க, அவர்கள் கேண்மை என்னோ. அவர்கள் கேண்மை என்னோ அப்படின்னா அவங்க காலநிலை தெரியுது இல்ல. அவங்க காலத்துல அந்தந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் சமணனோடும் பௌத்தனோடும் நட்பு வைத்திருந்தாங்க. அவங்களோட நட்பு வச்சு என்னையா பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, பண்டம் உங்களுக்கு கிடைக்காது, அவர்கள் கொண்டனவாகிய கொள்கைகள் உங்களுக்கு பயன் தராது. ஆகினால கேண்மை என்னோ, அந்த கேண்மை உங்களுக்கு என்ன பயனை தரும், ஒரு பயனை தராது. அதனால கழிப்பாலையன் அண்ணல் சேவடியே அடைந்து உய்மீனே, அவங்களோட கேண்மை கொள்ளாதீங்க, அந்த கேண்மையை விட்டு. இதுதான் இவங்க ஊர்தோறும் போய் செய்தது. சமணனோடும் பௌத்தனோடும் கூடியிருந்த ஜனங்களை பார்த்து அவர்களால் உங்களுக்கு ஒரு பயணம் வரப்போறதில்லை. முன்னால படி மற்ற அவர் உலகின் அவலம் அவை மாற்றகில்லார். ஆமா, அடியாருக்கு அடையா அவலம் படிச்சோம்ல, அங்க சொல்றார் சமணர்களும் பௌத்தர்களும் உலகிலே ஆன்மாக்களுக்கு வருகின்ற அவலம் துன்பத்தை மாற்ற மாட்டாதவர்கள், மாற்றும் ஆற்றல் இல்லாதவர்கள். துன்பத்தை மாற்ற வேண்டும் என்ற இவனை தொழுங்கள், மற்ற அவர் உலகின் அவலம் அவை மாற்றகில்லார் அப்படின்னு முன்ன பாடினார். அந்த மாதிரி இங்க அவங்களோடு கூடியிருக்கிறதுனால உங்களுக்கு என்னையா பயன், அவனை விட்டுட்டு இவனை தொழுங்கள் அப்படின்னு சொன்னார். கேண்மை என்னோ கழிப்பாலையும் ஐயன் சேவடியே அடைந்து உய்மினே, அந்தன் காழி அருமறை ஞான சம்பந்தன் பாய்புனல் சூழ் கழிப்பாலையை சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்தி வானுலகாடல் முறைமையே. முந்தி முற்பட்டு வேறு வேறு வழியிலே முயலுபவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, வானுலகம் போகணும்னு. அவர்களுக்கெல்லாம் முன்னால நாம போகலாம். எப்படி போகலாம், திருஞான சம்பந்தர் பாட்டை பாடினா போகலாம். ஔவையார் பற்றி ஒரு கதை உண்டு இல்லையா, சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயம் போனாரு, ஔவையார் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, நாமும் கைலாயம் போகணும், அவசர அவசரமா பூஜை பண்ணாராம். அதுக்காக விநாயகன் நீ எப்பவும் பண்ற மாதிரி பொறுமையா பண்ணு, அவருக்கு முன்னதாக உன்னை கொண்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அனுப்பிச்சு வச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி வானுலகு ஆடல், ஆடல்னா ஆளுதல், ஆள் தல் அப்படியே சேர்ந்தா ஆடல்னு வரும், ஊ சேர்ந்தா ஆளுதல்னு வரும். இந்த முறை காலையில எழுதி காட்டினேன், அது மாதிரி சொல்லுது ஆடல். முந்தி வானுலகாடல் முறைமையே, முந்தினா முற்பட்டு, முற்பட்டுனா இன்னும் சில பேர் இருக்கணும்ல, அவர்களுக்கெல்லாம் முன்னால இவர்கள் வானுலக ஆள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், வானுலக ஆள வேண்டும் என்பதுக்கு ஒருத்தன் வேள்வி செய்தான், ஒருத்தன் தானம் செய்தான், என்னென்னமோ எவனோ என்னென்னோ பண்ணான். சாஸ்திரத்துல என்னென்னமோ எழுதியிருக்குது, இதை செய்தா தேவலோகம் போகலாம், இதை செய்தா தேவலோக இன்பம் கிடைக்கும், என்னென்னமோ எழுதியிருக்கான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வழியில முயன்றான். திருஞான சம்பந்தர் சொன்னார், அப்பா நீங்க எந்த வழியிலும் முயலாதீங்க, நான் பாடி கொடுத்தேன்ல பாட்டு, இந்த பாட்டை பாடுங்க, அவர்களுக்கு முன்னால நீங்க போகுங்க. வேள்வி செய்தவன், யாகம் செய்தவன், தானம் செய்தவன், என்னென்னமோ புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியம் செய்வதற்கு முன்னதாக இது என்ன புண்ணியம், பதிகம் பாடுவது பசு புண்ணியம் இல்லை, இது சிவ புண்ணியம் இல்லை. நீங்க தானம் செய்வது வேள்வி செய்வதெல்லாம் பசு புண்ணியமா தானே முடியும். ஆகையினால முந்தி முற்பட்டு ஏனைய வழிகளிலே முயலுபவர்கள் அடைவதற்கு முன்னாலே நீங்கள் முந்தி செல்வீர்கள். முந்தி வானுலகாடல் முறைமையே. இன்னைக்கு படித்த பதிகத்துல 3 பதிகத்திலையும் திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருக்கடை காப்புல இதுதான் வழிபாடு, இதை பயன் கூட பாடுங்கள், இதை பாடுவதனாலே வானுலக ஆளுதல் முறைமை எப்படி, முந்தி முற்பட்டு, எல்லாருக்கும் முற்பட்டு என்று இந்த பதிகத்தினுடைய பயனை. பதிகம் பாடுவதுதான் வழிபாடு, பதிகம் பாடுவதுதான் எல்லாவற்றுக்கும் முற்பட்டு பயனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத வற்புறுத்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இப்போ மணி 4:30 ஆயிடுச்சு, இனியெல்லாம் திருக்கோயிலுக்கு போகணும் இல்லையா. இன்றைய பாடத்தை இந்த அளவில் ஞானசம்பந்தன் இதுல ஒரு சில பதில் ஞானசம்பந்தன சொல் வருது, புள்ளியொக்கே வருங்க, அது என்ன காரணம்? சம்பந்தன சொல், சம்பந்தனுடைய சொல். அந்த ஆ வந்து 6ஆம் வேற்றுமை உருவு, 6ஆம் வேற்றுமை உருவு கிழமை பொருள் அப்படிங்கிறது உணர்த்தும். இந்த பாட்டு இருக்குதா, இந்த பாட்டு அவருக்கு உரிமை உடையது. அதனால் அந்த உரிமையை உணர்த்துவதற்காக சம்பந்தன செந்தமிழ், சம்பந்தனுடைய பாட்டு அப்படின்னு அர்த்தம். அது 6ஆம் வேற்றுமை உருவு உடைய என்ற பொருள்ல வரும். அதை முன்னே சொன்னல அகர உருவு பன்மை. எனவே இந்த பாட்டுக்கள் அப்படின்னு பின்னால்
சொல்லுங்கய்யா. சிற்றம்பல நாடிகளில் ஒரு நிமிஷம் இருங்க, வாழ்த்து சொல்லி முடிச்சிடற, அப்புறம் நாம் பேசுவோம். சிவாயிரம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சரி, அதாவது